நமஸ்காரம். இன்னைக்கு நம்மளுடைய கோயில் பயணத்தில் பார்க்கக்கூடிய கோயில் ஏரி காத்த ராமர். அது பக்கத்தில் அருகாமையிலே இருக்கக்கூடிய ஸ்ரீதேவி பூதேவி சமேத லக்ஷ்மி நரசிம்மர். இது எங்கே அப்படின்னா, ரகசிய உண்மை நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். அடியார்கள் வாழ, அரங்கன் நகர் வாழ, ஷடகோப்பந்தன் தமிழ் நூல் வாழ, கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ, மனவாள மாமுனியே இன்னும் ஒரு 100 ஆண்டு வாழியே. என்னை பெற்ற தாயார் பக்தவத்சல பெருமாள் திவ்ய தேசமான திருநின்றவூரில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான க்ஷேத்திரம். ஏரி காத்த ராமர் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னாலே, பழங்காலத்தில் ஆக்சுவலாக ஏரி காத்த ராமர் ஒரு 4-5 கோயில்கள் உண்டு. மாம்பழத்தில் உண்டு, நுங்கம்பாக்கத்தில் உண்டு. மதுராந்தகம் ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு ஊர். வில்லம்போட காட்சியளிப்பவர் மதுராந்தகத்தில் ராமர். திருநின்றவூர் ஏரி காத்த ராமர் இன்றைக்கும் ரொம்ப விமர்சையாக பெருசாக பிரம்மாண்டமாக காட்சியளிப்பார். 8 அடி உயரம் ராமர், சீத்தை, லக்ஷ்மணர் வில்லம்போட காட்சியளிப்பார். ரொம்ப சிரிச்ச முகத்தோடு இருப்பார். அப்படின்னா அது இங்கே ஒன்று தான் சேவை சாதிப்பார், வேறு எங்கேயுமே கிடையாது. ஏற்கனவே சொன்ன மாதிரி 1500 வருஷங்கள் பழமை வாய்ந்த ஒரு கோயில். முன்னொரு காலத்தில் திருநின்றவூரில் பெரிய பிரளயம், பெரிய மழை ஏற்பட்ட போது மக்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் ராமரை வேண்டி தவம் இருந்தபோது ராமர் தன்னுடைய வில்லால் ஏரி மதில்கள் உடையாமல் காப்பாற்றிருந்தா ஐதீகம். அதனால் அவருக்கு இங்கே கோயில் கட்டப்பட்டது. இந்த கோயிலுடைய சிறப்பு அப்படின்னு நம்ம சொல்லணுன்னா, இந்த ராமர் தன்னுடைய சீதையோடும் லக்ஷ்மணனோடும் நின்ற கோலத்தில் அத்தி மரத்தினால் செய்யப்பட்டு இருக்கிறார். இங்கே இவருக்கு அபிஷேகம் அப்படின்றது கிடையாது. இந்த கோயிலில் தான் முதலையாண்டான், அதாவது ராமானுஜருடைய மருமகனான முதலையாண்டான் இங்கே வேண்டி பிறந்ததா ஐதீகம். அவருடைய தகப்பனார்களுக்கும் தாயாருக்கும் குழந்தை இல்லாத பேர் திருப்பதியை நோக்கி பயணம் செல்லும் பொழுது அவர்கள் இங்கே இந்த ராமர் கோயிலில் தங்கி வேண்டி அவர்களுக்கு இரவில் சொப்பனத்தில் இதே ராமர் காட்சி அளித்து ஒரு ஆண் குழந்தை உங்களுக்கு அவசியம் பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முதலையாண்டான் இங்கே பிறந்தது. இந்த கோயிலில் வேண்டி தான் பிறந்தார். அவ்வளோ பேட்டை அப்படின்ற ஊரில் தான் அவளுடைய ஊர், அவள் வாழ்ந்த ஒரு இடம். அவ்வளோ சக்தி வாய்ந்த குழந்தை பேர் போன இடம் ஏரி காத்த ராமர் திருநின்றவூர். இந்த கோயிலில் 2 தனி சின்ன சன்னதிகள் உண்டு. ஆஞ்சநேயர் ராமரையும் லக்ஷ்மணரையும் தன் தோள் மேலே வச்சு சங்கு சக்கரத்தோடு ஒரு காளியை வதம் பண்ணுறதை தனியாக ஒரு தனி சன்னதியாகவும் பிரதர்ஷனம் பண்ண வரக்கூடிய அளவுக்கு, அதே போல் காளிங்க நர்தனுடைய தனி விக்கிரகமும் உண்டு. அமாவாசை தோறும் அதே போல் மூல நட்சத்திரம் தோறும் ஒவ்வொரு மாதமும் ரொம்ப விமர்சையாக அபிஷேகம் இங்கே நடக்கும். அதே போல் ராமருக்கு நேர் எதிர ஆஞ்சநேயருடைய சன்னதி உண்டு. இந்த ராமர் கோயிலில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அமாவாசை அன்று, அதே போல் மூல நட்சத்திரம் வரும் தினத்தன்று அபிஷேகம் அலங்காரம் ரொம்ப சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த நட்சத்திரத்தில் இந்த நாளன்னைக்கு நீங்கள் அபிஷேகம் பண்ணுறீங்க, அலங்காரம் பண்ணுறீங்க, உபயமாக சேர்ந்துக்கிறீங்க, கலந்து கொள்கிறீங்க, அந்த வாய்ப்பு இருக்குது, பிராப்தம் இருக்குது அப்படின்னும்போது உங்களுடைய தேவைகள் அனைத்தும் பூர்த்தி செய்யப்படும். எப்பேற்பட்ட தேவையாக இருந்தாலும் சரி, அது வெளிநாடு குறித்து வேலை நிமித்தமாக செல்ல வேண்டும், நல்ல ஒரு உத்தியோகம் அமைய வேண்டும், குழந்தை பிராப்தம் ஏற்பட வேண்டும், அதே போல் கல்யாண பிராப்தம் ஏற்பட வேண்டும் அப்படின்னா இந்த ராமரை பிடிச்சிக்கிறது ரொம்ப விசேஷம். அதுவும் துவாதசியில் இந்த கோயிலில் ரொம்ப விமர்சையாக கதம்பம் பண்ணப்படும். ஏன் இது துவாதசியில் அவ்வளோ விசேஷம் அப்படின்னு சொல்கிறேன்னா, துவாதசி அன்னைக்கு கதம்பம் அப்படின்ற ஒரு விஷயம், கதம்ப சாதம் அப்படின்ற ஒரு விஷயம் நீங்கள் சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு கிடச்சி, அதுவும் கோயிலுடைய பிரசாதமாக உங்களுக்கு இருந்தது அப்படின்னா எப்பேற்பட்ட பிணியாக இருந்தாலும் உடலில் அது சரியாகிவிடும். இந்த கோயிலில் அவ்வளோ விஷயங்கள் உள்ளடக்கிய ஒரு ராமர் மூலவராக இருக்கக்கூடிய ஒரு கோயில். வேலை நிமித்தமாக, வேலை பிராப்தமாக இந்த கோயில் இருக்க ஆஞ்சநேயருக்கு
நீங்கள் வெற்றிலை மாலை சாத்துறீங்க அப்படின்னா 21 எண்ணிக்கையாக இருக்கலாம், 18ஆக இருக்கலாம். நீங்கள் சாத்துறீங்க அப்படின்னும் பொழுது 3 வாரம் தொடர்ந்து நீங்கள் சாத்தி பாருங்கள். அந்த வேலை அப்படின்றது வந்து ஊர்ஜிதமாக கிடைத்துவிடும். அவ்வளோ சக்தி வாய்ந்தவர் இங்கே ஆஞ்சநேயர், ராமர் உடைய கைங்கரியத்தோடு. ரொம்ப அற்புதமான அதிசயங்களை உள்ளடக்கிய ஒரு கோயில், பழமை வாய்ந்த கோயில், கிட்டத்தட்ட 1500 வருஷங்கள் பழமை வாய்ந்த கோயில், ஊரையே காத்த ராமர். அதற்கு தான் அவருக்கு தனி சிறப்பிடம் கோயிலாக அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கோயிலுக்கு அருகாமையிலேயே இருக்கக்கூடிய கோயில் தான் வந்து ஸ்ரீதேவி பூதேவி சமேத லக்ஷ்மி நரசிம்மர் கோயில். இந்த 2 கோயிலை ஒட்டி நீங்கள் பின்புறம் மேற்கு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஏரி, கடல் மாறி உங்களுக்கு காட்சியளிக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 1500 ஏக்கரா உள்ளடக்கிய ஒரு கோயில், ஒரு ஏரி. அந்த ஏரி வந்து ரொம்பி வழியும் பொழுது தான் ராமர் காத்ததா ஐதீகம். இன்றைக்கி அதனுடைய பரப்பளவு சுருக்கப்பட்டு விட்டுடுது ஆக்கிரமிப்பினால். இந்த லக்ஷ்மி நரசிம்மர் பார்த்தீங்க அப்படின்னா சீர்காழியில் ஒரு அம்மா மண்டபம் அப்படின்ற ஒரு இடத்துல ஸ்ரீதேவி பூதேவி சமேத லக்ஷ்மி நரசிம்மர் உண்டு. அதை பிரதிஷ்டை பண்ணவர் திருமங்கை ஆழ்வார். திருமங்கை ஆழ்வார் ஆழ்வார்களில் தம்பதி சமேதம் இருக்கிறவர் ஒரே ஆழ்வார்னா அது திருமங்கை ஆழ்வார் தான். அவர் 5 லக்ஷ்மி நரசிம்மரை பிரதிஷ்டை பண்ணிருக்கார். அது சீர்காழியில் ஒன்று. தொண்டை மண்டலத்தில் ஒரு கோயில் அப்படின்னா அது திருநின்றவூர் லக்ஷ்மி நரசிம்மர் பெருமாள் கோயில் தான். ஸ்ரீதேவி பூதேவி சமேத இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்மர் இங்கே திருநின்றவூரில் ஏரிகாத்த ராமர் கோயில் பக்கத்திலே வீட்டிருக்கின்ற லக்ஷ்மி நரசிம்மர் தான். இங்கே வீர நரசிம்மர் உண்டு, பிரகல்லாத வரதனும் உண்டு. சிறப்பாக அபிஷேகங்கள் அலங்காரங்கள் நடந்தேறுது அப்படின்னா அது இந்த ஒரு கோயில் தான். அது வந்து அந்த பெருமை வந்து விஷ்ணு பட்டருக்கே சேரும். அவ்வளோ ஸ்ரத்தையாக அவருடைய கைங்கரியத்தை பெருமாளுக்கு பண்ணுறார். அது ஆரம்பித்து சிறிய காலமே இருந்தாலும் அந்த பெருமாளுடைய கீர்த்தி வந்து நமக்கு எவ்வளோ பிரபல்யமாகவும் ரொம்ப பவர்ஃபுல்லாகவும் இருக்குது அப்படின்னா அது அனுகிரகம் பட்டருடைய கைங்கரியம் தான். இந்த கோயிலில் சுவாதி அன்றைக்கி ஓமத்தோடு கூடிய அலங்காரம் அபிஷேகம் உண்டு. இந்த சுவாதியில் நீங்கள் கலந்துக்கிறீங்க, அந்த ஓமத்தில் நீங்கள் கலந்துறீங்க, உபயமாக கலந்துக்கிறீங்க அப்படின்னா இப்பேற்பட்ட தேவையாக இருந்தாலும் பூர்த்தியாகிறது கண்கூடாக பார்க்குறோம். எல்லாருக்குமே நிறைய அற்புதங்கள், நிறைய அதிசயங்கள். இந்த கோயிலில் ஆண்டாளுடைய விக்கிரகம் உண்டு, ராமானுஜருக்கு உண்டு, அதே போல் நவநீத கிருஷ்ணன் உண்டு, நம்மாழ்வார் உண்டு. இல்லாத உற்சவர் கிடையாது. எல்லா உற்சவர்களும் இங்கு எழுந்தருளி உள்ளார்கள். அவள் பண்ணுற கைங்கரியம் அப்படின்றது வந்து அதை சொல்லி மாளாது. அவ்வளோ அற்புதமாக அலங்காரம் அப்படியே பிரம்மாண்டமாக இருக்கும். சேவை சாதிக்க சிறப்பாக பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இதில் இந்த கோயிலில் நீங்கள் உபயம் பண்ணிக்கிறீங்க, நீங்கள் கலந்து பண்ணுறீங்க அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சுவாதி நட்சத்திரம் அன்னைக்கு பண்ணுறீங்கன்னா ரொம்ப விசேஷம். அமாவாசை அன்னைக்கும் பௌர்ணமி அன்னைக்கும் மிக சிறப்பாக நடந்தேறி வருகிறது. உங்களால் சுவாதி அன்னைக்கு பண்ண முடியல, ஏன்னா நரசிம்மர் அப்படின்னு சொல்லிட்டாலே அது சுவாதி தான் விசேஷம். பட் அன்றைக்கி வந்து உபயம் இருக்கா, பண்ண முடியாது, ஆட்கள் ஏற்கனவே ஜாஸ்தி இருக்கா அப்படின்னும்போது நீங்கள் உங்களால் முடியும் அப்படின்னா பிரதோஷம் அன்னைக்கு பண்ணலாம். நரசிம்மருக்கு பிரதோஷம் அன்னைக்கு கரும்பு சாறில் நீங்கள் அபிஷேகம் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து உங்களுடைய தேவை எப்பேற்பட்ட பெரிய விஷயமாக இருந்தாலும், அது நிலம் சார்ந்து இருக்கலாம், உங்கள் வேலை சார்ந்து இருக்கலாம், உங்களுடைய குடும்பம் சார்ந்து ஆரோக்கியம் சார்ந்து எதுவாக இருந்தாலும் இம்மீடியட்டாக நரசிம்மர் பூர்த்தி செய்வார். நரசிம்மனுக்கு நாளை என்பது கிடையாது. தன்னுடைய பக்தர்களுக்காக ஒரு க்ஷணப்பொழுதில் அவர் வந்து இறங்கி வந்து காரியங்களை பூர்த்தி செய்து தருவார். அவ்வளோ வல்லமை பெற்றவர். ஸ்ரீதேவி பூதேவி சமேத லக்ஷ்மி நரசிம்மர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தொண்டை மண்டலத்தில் வேறு எங்கேயுமே கிடையாது. சீர்காழியில் உண்டு, ஒரு சில இடத்துல சொல்கிறேன். பட் ஆனால் அதுக்கு அடுத்தபடி இங்கே தான் அவள் பண்ணுற கைங்கரியம் தான் பேசும். அவ்வளோ சிறப்பாக பண்ணின்னு வரா. வாய்ப்பு இருக்கவா ராமரை வந்து சேவிக்கும்போது அவசியம் இவரை வந்து சேவிக்கிறது உங்களுடைய பிராப்தம், அது உங்களுடைய பாக்கியம்.
இந்த கோயில் சிறப்பு வாய்ந்த கோயில். அனைவரும் இங்கு சென்று நரசிம்மருடைய அருள் பெற்று வாழ்வாங்க வாழ என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். நன்றி. ஆழ்வார் ஆச்சாரிய எம்பெருமானா ஜி திருவடிகளே சரணம். ஆண்டாள் பிச்சக்குலிங்கம் திருவடிகளே சரணம் சரணம் சரணம்.